அபிரகம், டெல்லியில் ரஜோரி கார்டன் என்ற பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய உணவகத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. இந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கக்கூடிய பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ரஜோரி கார்டன், அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ரஜோரி கார்டன் என்ற பகுதியில் ஜங்கில் ஜம்போரி என்ற பெயரில் ஒரு உணவகமானது செயல்பட்டு வருகிறது. அது தினந்தோறும் இந்த உணவகத்தில் வரக்கூடிய மக்கள் கூட்டம் என்பது அதிகமாகவே காணப்படும். இந்நிலையில் இன்றைய நாளில் சரியாக மதிய நேர உணவு வழங்கி கொண்டிருந்த போதுதான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அப்போது அந்த உணவகத்தில் அதிக மக்கள் இருந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வழக்கம் போல இன்று மதிய வேளையில் அந்த உணவகத்திற்கு உணவு அருந்த பலர் வந்திருக்கிறார்கள். அப்போது வழக்கம் போல அவர்களுக்கு உணவு வழங்கிக் கொண்ட நிகழ்வின் போது எதிர்பாராத விதமாக இந்த உணவகத்தில் ஒரு பகுதியில் திடீரென்று தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அது நேரம் செல்ல செல்ல அந்த தீ விபத்து என்பது அந்த உணவகத்தினுடைய மற்ற அனைத்து பகுதிகளுக்கும் பரவி இருக்கிறது. அதையடுத்து உடனடியாக அந்த உணவகத்தில் வந்த மக்கள் அனைவரும் மற்றும் அந்த உணவகத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து பணியாளர்களும் உடனடியாக வெளியேற்றப்பட்டார்கள். அந்த வெளியேற்றப்பட்ட உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனே விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் ரஜோரி கார்டன் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஜங்கில் ஜம்போரி என்ற உணவகத்தில் பற்றிய தீயை அணைக்கக்கூடிய பணி மேற்கொண்டார்கள். இதன் முதற்கட்ட தகவலின்படி அந்த தீ எப்படி ஏற்பட்டது அதற்கான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதிலும் மிக முக்கியமாக இந்த தீ விபத்தில் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்பது சற்று நிம்மதி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த உணவகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து என்பது மிக அதிக பெரிய ஒரு தீப்பற்றி எரியக்கூடிய நிகழ்வாக தான் இருக்கின்றது. யாருக்கும் எந்தவித ஒரு பெரிய காயங்களும் ஏற்படவில்லை என்றும், அதே போன்று தீ சிறிய அளவில் பற்றி எரிய தொடங்கும் போது அங்கு இருக்கக்கூடிய உடனடியாக அங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள் மூலமாக அங்கு வந்த உணவு அருந்த வந்த மக்கள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகுதான் தீ என்பது அணைக்க முடியாத அளவுக்கு மிகவும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அதற்கு பிறகு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கக்கூடிய பணியை மேற்கொண்டார்கள். இதன் காரணமாக தான் முதலில் சுதாரித்துக் கொண்ட காரணத்தால் தான் அங்கு உள்ளே இருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்ட காரணத்தால் தான் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது அந்த உணவகத்தில் இருக்கக்கூடிய சமைக்கும் அறையிலிருந்து ஏதேனும் தீ விபத்து ஏற்பட்டதா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் இந்த உணவகம் என்பது அந்த பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற பிரபலமான உணவகமாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ரஜோரி கார்டன் பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு பிரபலமான உணவகத்தில் மக்கள் அதிகம் கூட உணவகத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து என்பது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி.